2021 மாண்புமிகு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் 0.07 இருந்தது. இன்றைக்கு 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்கின்ற பொழுது அது 11.19 விழுக்காடாக இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக மாறி இருக்கிறது. போதாமைகள் குறைபாடுகளை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இடித்துரைப்பு தான் அவருடைய பணி. அதை அவர்கள் செவனே செய்கிறார்கள், பாராட்டுகள். அது இல்லைன்னு நாம் மறுக்க இயலலை. ஆனால் அதை தாண்டி தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறதா? எஸ், வளர்ச்சி அடைந்திருக்கிறது. திட்டங்களை நான் நிறைய எடுக்க முடியும். நான் மிக குறிப்பாக 2-3 திட்டங்களை நான் சொல்லிட்டு ஏன் அவர் முதலமைச்சராக உறுதியாக வருவாருங்கிறதுக்கு ஒரு வலிமையான கூட்டணி. ஒன்று, வலிமையான கூட்டணி, தொடர் வெற்றிகள். நீங்கள் சமீபத்தில் இந்தியா டுடே சி-ஓட்டர் எடுத்த கருத்து கணிப்பில் திமுகவிற்கு எத்தனை சதவீதம் கொடுக்கப்பட்டது உள்ளிட்டவற்றெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த அரசு வந்த பிறகு செயல்படுத்திய திட்டங்கள், இடைநிற்றல் இன்றைக்கு 0வாக குறைந்திருக்கிறது என்பதை எதிர்க்கட்சிகளும் ஒத்துக்கொள்ளுவார்கள். ஏன்னா அந்த டேட்டா ஒன்றிய அரசினுடைய டேட்டா. காரணம், காலை உணவு, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறது என்பது மறுக்க இயலாத உண்மை.